நெருங்கி ஒரு 6-7 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளக்கோட்டை தாலுக்கா நிவத்தலாபுரம் வந்தாச்சு. அண்ணன் தான் கால் பண்ணியிருந்தாங்க. அண்ணனோட தம்பியாக நம்மளுடைய ரிலேட்டிவ் வேலை பார்க்குற இடத்துல நம்பர் கொடுத்தாப்புல. அவர் மூலியமாக தெரிய வந்துச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு ஒரு நிறைய முயற்சி பண்ணி இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இறைவன் இன்றைக்கி தான் அழைச்சிருக்காரு. அண்ணன் தான் நேராக வந்து அழைச்சிட்டு வந்தார், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம இறைவனை அண்ணனை கேட்டது எவ்வளோ காலமானா இருக்குன்னா, அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, இங்கே வாழ்ந்த முன்னோர்கள் வழிபட்டு போயிருக்காங்கப்பா, அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நாங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. சிவலிங்கம் நந்திபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடியே எதுக்கு ஒன்று அந்த காமிச்சார். பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு கல் நட்டிருக்காங்க. அது அவருக்கே தெரியல எக்காலத்தில் உள்ளதுன்னு. ஒரு கல் நட்டிருக்காங்க, அதில் ஒரு உருவ அமைப்பு இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு கல் நட்டிருக்காங்க, அதில் தான் படையல் போட எல்லாமே வச்சுருக்காங்க, பழங்கள் எல்லாமே போட வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் உள்ளே போய் இறைவனை பார்த்தோம். அது ஒரு காலகட்டத்தில் சிவலிங்கமாக இருக்கட்டும், நந்திய பெருமானாக இருக்கட்டும், நல்ல முகபாவனையோட பொலிவோடு தான் இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அது சிதிலமடைஞ்சனால ஊர் மக்கள் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அதை எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு கோரிக்கை வச்சாச்சு, கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 45 நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த நிலை மாறும் அப்படின்னு இறைவன்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சாச்சு. அண்ணன் கையில் திருநீர் பாக்கெட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக நம்ம பௌர்ணமி திருநீர் பாக்கெட்டு உங்களுக்கு வந்துடும், நான் கண்டிப்பாக நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதே மாதிரி இவ்வளோ தூரம் நான் பயணித்து வந்ததுக்கு உங்களுடைய ஆதரவு வந்ததுனால தான் பயணித்து வந்தேன். உங்கள் ஆதரவு இறைவன் மூலயமா கிடச்சிது. இறைவன் மூலமாக நீங்கள் கிடச்சிங்க எனக்கு. இதே மாதிரி எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். சிவலிங்கமாக இருக்கட்டும், வெட்ட வெளியில் இருக்க சிவலிங்கமாக இருக்கட்டும், பராமரிப்பு இல்லாமல் இருக்கட்டும், என் நம்பருக்கு நான் சொல்லிக்கிறேன். என் நம்பர் ஆல்ரெடி இருக்குது. தெரியப்படுத்தினீங்கன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் வருவேன். என்னால் முடிஞ்சதை பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.